புதுக்கோட்டை மாவட்ட கனிம வளத்துறை உதவி இயக்குநர் லலிதா காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாமிநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாமிநாதன், இந்த நடவடிக்கை குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள பெங்களூர் கிராமத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலரும் அதிமுக நிர்வாகியுமான ஜெகபர் அலி புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக திருமயம் அருகே ஆர்ஆர் கிரசரில் முறைகேடாக கல்வெட்டு எடுக்கப்படுவதாக வட்டாட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோரிடம் தொடர்ந்து மனு அளித்து வந்த நிலையில கடந்த 13ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். இதைத் தொடர்ந்து கடந்த 17ஆம் தேதி திருமயம் அருகே உள்ள காட்டுப்பாவ பள்ளியாசல் பகுதியில் தொழுகை முடித்து வீடு திரும்பி வந்து கொண்டிருந்த பொழுது கல்குவாரி உரிமையாளர்களால் லாரி ஏற்றி கொல்லப்பட்டார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த திருமயம் காவல்துறையினர் கல்குவாரி உரிமையாளர்களான ராசு, ராமையா உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை திருமயம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அவர்களுக்கு வரும் 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டனர். இதையடுத்து புதுக்கோட்டை காவல்துறையின் பரிந்துரையின் பேரில் இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியாக புவனேஸ்வர் நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து டிஎஸ்பி ஜெனிஸ் இளங்கோ, ஆய்வாளர் புவனேஸ்வர் உள்ளிட்ட சிபிசிஐடி போலீசார் ஜெகபர் அலி வீட்டிலிருந்து தங்களது முதற்கட்ட விசாரணை தொடங்கினர். இதோட வழக்கு விசாரணை தொடங்கின பிறகு பார்த்தீங்கன்னா அந்த காவல் ஆய்வாளர் குணசேகரன் திருமயம் வட்டாட்சியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். காவல்துறை ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கிராம நிர்வாக அலுவலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த வழக்கை கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் சம்பந்தப்பட்ட குவாரி உரிமம் இல்லாமல் செயல்பட்டு வந்ததும், அரசு நிர்ணயித்த அளவை விட அதிகமாக கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டது கள ஆய்வில் தெரிய வந்தது. இது அந்த பரபரப்பான ஒரு விசாரணையை கிளப்பியது. இதைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்ட கனிமவள உதவி இயக்குநர் லலிதாவை காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றி சென்னை கனிமவள இயக்குநர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.